சிலிண்டர் தட்டுப்பாடு இஸ்ரேல் போர் காரணமாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு மொபைலை ஓப்பன் பண்ணாலே நேற்றுலேருந்து இந்த கேஸ் நியூஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பயோகேஸ் பிளான்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுலேருந்து எப்படி அந்த பயோகேஸ் ரெடி ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பயோகேஸ் ரெடி பண்ணுறதுக்கு மெயின் கண்டெய்னராக இந்த 300 லிட்டர் பேரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருந்துருக்கலாம். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்து நீட்டாக சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழிவுகளை உள்ளே போகிறதுக்கான இன்லெட் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேரலோட உயரத்தை வந்து அளந்துருவோம். இப்படி அளக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 37 இன்ச்சு வந்து வருது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 32 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கான எடுத்துருக்க பைப் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு பைப் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம சொன்ன அந்த 32 இன்ச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்ம எடுத்த பைப்பில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க. நம்ம இதை கட் பண்ணி எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற கழிவுகள் வந்து சீராக வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து போகும். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம எடுத்து 4 இன்ச்சு பைப்போட இந்த ஒரு பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரலோட மூடிக்கு மேலே அப்படியே வச்சுட்டு சுற்றிலும் மார்க் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த மார்க் பண்ண இடத்த கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்படியே ஒரு பீஸை உடச்சி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, நமக்கான ரவுண்டு வந்து ரெடி. இப்போ என்ன பண்ணுறப்ப நம்ம எடுத்த பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். டைட்டாக தாங்க உள்ளே போகுது. அவ்வளோதான். ஆஹா, முடி தெரிச்சிருச்சு. சரி, ஓகே, எம்சில் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த கேப்பை சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லீக் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா எம்சில் வந்து ஒட்ட போகிறோம். நமக்கு மெயினாக வந்து ஏர் தான் லீக் ஆகிடக்கூடாது. அவ்வளோதாங்க. நம்ம சுற்றிலுமே இன்லெட் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சில் வந்து ஒட்டிட்டோம். அதே போல் இன்லெட் பைப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக காய வச்சுருவோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எவ்வளோ இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்துருவோம். இப்போ கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்லெட் பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு நேராக ஃபஸ்ட் இந்த பேரலில் சுற்றி பார்த்தீங்களா, இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் அவுட்லெட்டுக்கு யூஸ் பண்ண போகிற பைப்போட சைஸ் வந்து 2 இன்ச்சு. இது அப்படியே இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அந்த அவுட்டரை சுற்றிலும் மார்க் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்க, மாதிரியே இப்போ இந்த இடத்துல எப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம அவுட்லைட் பைப்பை சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம். ஒரு 20 இன்ச்சு நீளத்துக்கு 2 இன்ச்சு பைப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு எல்லை வந்து மாட்டிக்கிடுவோம். அப்படி இந்த சைடில் ஒரு 1.5 அடி நீளத்துக்கு பைப் வந்து மாட்டிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, இதான் நம்ம அவுட்லைட் பைப்பு. இப்போ என்ன பண்ணுறோம், ரிட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் சால்வுண்டர் அப்ளை பண்ணி மாட்டிக்கிடுவோம். முதல்ல நம்ம இன்லெட் பைப்பில் எண்டில் மார்க் பண்ணி கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த அவுட்லைட் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த அவுட்லைட் பைப் என்ன பண்ணுறோம்னா இப்படியே உள்ளே இறக்கி இங்கே ஹோல்ஸ் போட்டோம்ல, அது வழியாக அப்படியே வெளில எடுத்துருவோம். நமக்கு தேவையான அளவு வெளில எடுத்தால் போதும். இந்த அளவு போதும். இப்படியே இருந்தால் ஓகே தாங்க. இந்த கேப்பில் ஏர் லீக் ஆகாமல் எம்சில் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே ஒட்டி விட்டுருவோம். நம்ம அவுட்லைட் தேவைங்கிற போது ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வால்வு வந்து எடுத்துருக்கிறேன். இதை அந்த இடத்துல மாட்டிடும். நம்ம தேவை அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிடலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இது அப்படியே இதுக்குள்ளே மூடிட்டோம் வச்சுங்களேன். இதுக்கப்புறம் நம்ம இதை கழட்ட போகிறதே கிடையாது. இது இப்படியே தான் இருக்க போகுது. அப்படியே மூடிட்டு இந்த மூடியை சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சில் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா பயங்கரமாக கேப் இருக்குது. இது வழியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இருந்த எம்சில் வந்து பார்த்தீங்கன்னா காலியாயிருச்சு. எம்சில் வந்து ஆள் போயிருக்கு. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச வேலையை வந்து பார்த்துருவோம். அதாவது இப்போ நமக்கு கண்டெய்னரில் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கண்டெய்னர்ல இருந்து கேஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எடுக்கணும். அதுக்கான வேலையை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 கால்ட்ரேக்கா 1 டச் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நான் எப்படியே வச்சுட்டு அதோட அவுட்டரை சுற்றிலும் மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த இடத்துலையும் ஹோல்ஸ் வந்து போடணும். இப்போ அந்த ஹீட்டை மாட்டினோம் வச்சுங்களேன், கரெக்டாக செட் ஆயிரும் திருவி மாட்டுறதுக்கு. நீ இதை அப்படியே ஃபுல் டைட் பண்ணிடுவோம். இதை சுற்றிலுமே ஏர் லீக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா அதை சுற்றிலும் எம்சில் ஒட்டிக்கிடுவோம். அதே கால்ட்ரேக்கா ஏர் ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீளத்துக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 டச்சில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உள்ளே வந்து மாட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கிட்ட வாங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான்.
இப்படியே மாட்டினா ஏர் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படின்றது தெரிலங்க. ஏன்னா நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓஸை மாட்டிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் கிளாமர் டைட் பண்ணால் ஏர் லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பட் அந்த கடைக்காரர் என்ன சொன்னாங்க, இது மாட்டினாலுமே ஏர் லீக் ஆகுது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பேரில் தூக்கி அப்படியே ஓரமாக வச்சிரும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓஸில் தான் வேலை இருக்குது. இப்போ ஓஸை பேரில் இந்த அளவுக்கு வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல கட் பண்ணிடுவோம். கட்டுலேயே கட் ஆக மாட்டேங்குது. அதான் என்ன பண்ண போகிறோம்னா ஆங்கில கண்டிஷன் கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அடுத்த 2 ஃபால் வால்வும் அந்த 1 டச்சில் ஒரு 4 பீஸும் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஃபால் வால்வோட 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டச் வந்து மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 1 டச்சோட மறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெப்லான் டேப் வந்து சுற்றிக்கிடுவோம். இனி நம்ம இந்த 1 டச்சை மாட்டும் போது நமக்கு இத்தி கூட ஏர் லீக்கேஜ் இருக்காது. இதே மாதிரி தான் அடுத்த சைடு 1 டச் வந்து மாட்ட போகிறோம். ஓகே, நான் எடுத்த 2 ஃபால் வால்வுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 டச் வந்து மாட்டிட்டு அது எப்படி மாட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க. இப்போ நம்ம மாட்டினதில் வந்து ஒரு வால்வை வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு வால்வில் வந்து இந்த டேங்க்லேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸு அதை இந்த சைடில் வந்து மாட்டிடுவோம். அப்படிங்கிட்டு கட் பண்ணி போட்டோம்ல அந்த ஓஸை வந்து இந்த சைடில் வந்து மாட்டிடுவோம். இந்த பால் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேங்க்லேருந்து வர கேஸை வந்து கட் ஆஃப் பண்ணுறது தான். அது எதுக்குள்ளே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பேக் வந்து இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோரேஜ் பேக் நம்ம கேஸ் வந்து போவேணா அப்படின்ற வச்சுங்களேன், இதை ஆஃப் பண்ணிக்கிடலாம். அந்த ஸ்டோரேஜ் பேக் ஃபுல் பண்ணணும் வச்சுங்களேன், மறுபடியும் ஆன் பண்ணிக்கிடலாம். நமக்கு தேவைங்கிற போது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிடலாம். அதாவது ஸ்டோரேஜ் பேக்கை வந்து கட் ஆஃப் பண்ணுறது தான் இந்த பால் வால்வு. இப்போ என்ன பண்ணுறோம் வச்சுங்களேன், இதுக்கு நேராக கட் பண்ணி ஸ்டோரேஜ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நேரம் கட்டை போட்டு விட்ருவோம். நம்ம ஸ்டோரேஜ் பேக்குக்கு லைன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T1 எடுத்துருக்கிறேன். இது டேங்க்லேருந்து வர லைனு, இந்த டீயில் வந்து இந்த சைடில் மாட்டிடுவோம். இது நம்ம கட் பண்ண லைனு, இது இந்த சைடு மாட்டிடுவோம். ஸ்டோரேஜ் பேக்கு லைன் எடுக்கிறதுக்காண்டி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதே ஓஸில். இதை வந்து இந்த டீயோட இந்த சைடில் மாட்டிக்கிடுவோம். ஓகே, நமக்கு கேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசி டியூப் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது சும்மா ட்ரை அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஏசி டியூப் வந்து எடுத்துருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு பேச வேணுமா வச்சுங்களேன், ராலி டியூப் ட்ராக்டர் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து எடுத்துக்கிடலாம். அதே போல் இதுக்குள்ளே நான் எதுக்கு ஏர் ஃபில் பண்ணியிருக்கிறேன்னா இதில் எவ்வளோ ஏர் லீக் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் காலையில் ஏர் ஃபில் பண்ணேன். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லீக் ஆகல, அப்படியே ஏர் வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த மவுத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம கேஸ் உள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். அப்படியே அந்த டீப்புக்குள்ளே உள்ள ஏரையுமே ப்ரெஸ் பண்ணி வெளில எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த டீப்போட மவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸை மாட்டிட்டு அதில் ஏர் லீக் ஆகாமல் எம்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல ஒரு கட்டை போட்டுருவோம். இன்னொரு பால் வால்வு எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த இடத்துக்கு நேரம் மாட்டி விட்டுருவோம். இந்த பக்கத்து இதையும் இந்த சைடில் இதையும் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஃபால் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பேக்குக்கு வர கட்டாப்பு. இந்த ஃபால் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவுக்கு போகிற கட்டாப்பு. இந்த ஸ்டோரேஜ் பேக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவுக்கு போகிறது. அவ்வளோதாங்க, நமக்கு ஆல்மோஸ்ட் பயோகேஸை உண்டாக்குறதுக்கான பிளானில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான கரிம பொருட்களை உள்ளே போட்டு அந்த பயோகேஸை உண்டாக்குறது மட்டும் தான் நமக்கு வேலை வந்துருக்கு. அது எந்த மாதிரியான பொருள் இதுக்குள்ளே போடலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மாட்டுச்சாணம், உணவு கழிவுகள், அதுக்கப்புறம் விவசாய கழிவுகள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவர பொருட்கள், இந்த மாதிரி திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து இருக்கும். கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு கேஸ் வந்து கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணத்தை யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாட்டுச்சாணத்தை தேடி கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயமா இருக்க போது. எனக்கு அடுத்து போமா மாட்டுச்சாணத்தை போய் போயிட்டு வந்துடுறேங்க. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது எருமை மாட்டு சாணி. Few moments later. கண்ணா 2 லட்டு தின்னு ஆசை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி மாட்டுச்சாணம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்துருக்கிறோம். இது எல்லாத்தையும் கரைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து ஊற்ற போகிறோம். 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணியை வந்து வாட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆரம்பிங்க. நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து இப்போ இதை அப்படியே தூக்கி கண்டெய்னரை ஃபில் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிடியூசர் மாட்டிட்டு தான் நம்ம ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். பட் ரிடியூசர் வந்து கிடையாது, பொறுமையாக தான் ஊற்றுற மாதிரி இருக்கும், கீழே ஊற்றிடாம. ஆஹா, நம்மகிட்ட கிடைச்ச மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணி டேங்கில் வந்து இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிட்டோம். இதில் ஃபஸ்ட் டைமாக கேஸ் ப்ரொடக்ட் ஆக 2-3 வாரம் வந்து ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 டிகிரி வந்து நமக்கு வெப்பநிலை வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் பாக்டீரியோட உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். இதே குளிரான இடத்துல வச்சுட்டோம் வச்சுங்களேன், அந்த பாக்டீரியோட உற்பத்தி வந்து கம்மியாக வந்து ஆயிரும். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வரும். அதனால தான் இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு எண்டு கப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருவோம். நம்ம ரெடி பண்ண பிளான்லேருந்து கேஸ் உருவாக 2 to 3 வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த கழிவு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை காற்றுலா சூழலில் வந்து அடைச்சி வைக்கும்போது
பாக்டீரியாவால் சிதைக்கப்பட்டு இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. நம்ம இதை செட் பண்ணி 3 நாளாக வந்து ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டியூப்ல வந்து இத்தி கூட ஏர் இல்லாமல் வச்சிருந்தோம். இப்போ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஏர் மூவ் ஆன மாதிரி தெரியுது. பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போர்ஸ் வந்து இருக்காது. நமக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் வரும் பார்த்தீங்களா, அந்த கேஸ்லாம் போர்ஸ் வந்து இருக்கும். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம இதை செட் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிருச்சுங்க. இப்போ தான் நமக்கு டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கேஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த டேங்குக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இருக்கும். அதை மிஞ்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்புக்கு வந்து கொஞ்சம் கேஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா லிவர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம கேஸ் இங்கே வருது பார்த்தீங்களா, அந்த இன்புட் தான். அதை கட்டாக பண்ணிட்டோம். நமக்கு இங்கே தான் கேஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்புக்கு வந்து வராது. நம்ம இதோட புடிங்கி கூட எடுத்துக்கிடலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஐயோ அதை மறந்துட்டேனே மகனை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை புடிங்கி விட்டோம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், நமக்கு டியூப்ல உள்ள கேஸ் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா டேங்குக்குள்ள உள்ள கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வெளியாயிருச்சுங்க. அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. உள்ளடிக்க பில்லு ஏதோ முளைச்சிருக்குங்க, என்னன்னே தெரியல. புடுங்கி பார்த்தா தான் தெரியுது. நம்ம மாட்டுச்சாணம் கரைச்சி ஊற்றணும் பார்த்தீங்களா, அதில் உள்ள அந்த நெல்லெல்லாம் வந்து பிவிசி பைப்பில் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ந்து முள்ள போயிருக்கு. அந்த வேரில் பாருங்களேன், இத்தி கூட மண் இல்லை. அந்த பிவிசி பைப்பில் தண்டிக்கிட்டே கீழே வரையும் போயிருக்குங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கேஸ் எப்படி எரியுது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நம்ம அந்த கேஸ் எரிய வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து மெயினாக பண்ணி ஆகணும். அதாவது நம்ம வழக்கம் பண்ணுறது தான். அந்த பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் வந்து வாட்டருக்குள்ளே செட் பண்ணியிருக்கிறோம். அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மாதிரி வந்து இந்த டீப்பை செட் பண்ணிக்கிறோம். அந்த வாட்டருக்குள்ளே செட் பண்ணோம்னா டீப்பு, இதை வந்து நம்ம இந்த டீப்பில் உள்ள கேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. ஏங்க இவ்வளோ ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு ரியாக்ஷனையும் காணும். ஏன்னா கொஞ்சம் கேஸ் தான் வந்து ப்ரெஸ் பண்ண வரும்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க வருது, அங்கே பாருங்களேன், ப்ரெஸ் பண்ண தான் வருது. அதே சமயம் நான் 10 வச்ச கேஸ் இங்கே வருமே. இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பிடிக்கணும். பிடிச்சிருச்சு, தெரியுதா? இங்கே பாருங்க, நம்ம ரெடி பண்ண கேஸ் இங்கே பாருங்க எப்படி எரியுது. அல்டிமேட்டு. நம்ம அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டவ்வுக்கு நேராக கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டவ்வில் வந்து ஃப்ளேம் எப்படி வருது அப்படிங்கிறது. அதனால் வந்து கொஞ்சம் கேஸ் இருக்கட்டும். ஸ்டவ் அப்படியே வச்சுட்டு இந்த ஸ்டவ் ஓஸை வந்து என்ன பண்ணுறோம்னா இது கூட கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. நம்ம ப்ரெஷராக வரணும்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், இதுக்கு மேலே வந்து வெயிட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செங்கலை இப்போதைக்கு அப்படியே வச்சுருவோம். ஆன் பண்ணிடுவோமா? என்ன அப்போவுமே வரல, மிதிச்சா தான் வரும் போல். ஓகே, நம்ம ப்ரெஸ் பண்ண தான் வரும். ஒரு இதை ஆன் பண்ணி வைப்போம் ஸ்டவ்வை. இப்போ தாங்க வருது, இதை பார்த்தா வச்சுப்போமா? இப்போ ஒரு ரெஸ்பான்ஸே காணு. நமக்கு ஸ்டவ்வில் கொடுக்கும்போது எரிய மாட்டேங்குது. அதுவே வந்து பார்த்தா டேரக்டாக டியூப்பில் கொடுக்கும்போது ஓகே அதுவும் எரியலை, எரியுது. கேஸ் கரெக்டாக வர்ற இடத்துல இந்த பாருங்க. ஓகே, ஓகே பார்த்து இருந்திருப்பீங்க. இதை நம்ம எல்பிஜி கேஸ் அல்டர்னேட்டாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ இந்த கேஸை பற்றி வந்து பார்த்துருவோம். நம்ம எல்பிஜி கேஸ் போர் செலவு பற்றி நம்ம ரெடி பண்ண கேஸ் வந்து இருக்காது. லைவே பார்த்து இருந்திருப்பீங்க. நம்ம டியூப்ல ஃபயர் பண்ணும்போது நல்லா வந்து எரிஞ்சு. பட் அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸ் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் வந்து அந்த கேஸ் வந்து ரீச் ஆக முடியாமல் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து கிடையாது. நம்ம ரெடி பண்ண கேஸோட அளவு வந்து ரொம்பவே கம்மி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்க்கு வந்து ரீச் ஆக முடியல. இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேஸ் வந்து உருவாக்கி இருந்தோம்னா ஸ்டவ்க்கு வந்து ரீச் ஆகிருக்கும். பட் எல்பிஜி கேஸ் அளவு போர்ஸ் வந்து ரீச் ஆகுது. அதோட ஃப்ளேம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து இருக்கும். அப்புறம் அடுத்த விஷயம் நிறைய ரீல்ஸில் வந்து பார்த்து இருந்திருப்பீங்க, காய்கறி வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி கேஸ் உருவாக்கலாம் அப்படின்னு. மிஞ்சி போன வீட்டில் எவ்வளோ சமைப்பீங்க, எவ்வளோ காய்கறி வேஸ்டேஜ் வரும், அதை யூஸ் பண்ணி கேஸ் உருவாக்க முடியுமா? அது வந்து பாசிபிளான விஷயம் வந்து கிடையாது. உங்கள் வீட்டில் மாட்டு பண்ணை இருந்துச்சுன்னா இதை பாசிபிளாக யூஸ் பண்ணலாம். பட் எல்பிஜி அல்டர்னேட்டாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். எல்பிஜி கேஸோட தேவையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து குறைக்கும், அவ்வளோதான். எல்பிஜி கேஸை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த கேஸை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி எல்பிஜி கேஸோட தேவையை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிடலாம், அவ்வளோதான். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கான்ஃபரன்ஸ் சர்ட்டி விட்டுருங்க. முடிஞ்ச வீடியோ ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். நிறைய இடங்கள்ல எல்பிசின்னு உங்களுக்கு அதில் கேட்ட மாதிரி இருக்கும். பட் நான் எல்பிஜி தான் சொல்கிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவில் வந்து எல்பிசின்னு நான் இப்போ வீடியோ எடுத்து பார்க்குறேன், அப்படி தாங்க இருக்குது. எல்பிசி நம்ம அப்படி சொல்லி எனக்கு எல்சிசி வாயில் வர மாதிரி இருக்குங்க. அது எல்பிஜி தான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், எல்பிசி அந்த சி தான் வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, அது பரவாயில்ல.